ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்திய நாட்டோடைய பட்ஜெட் வாசிக்கப்பட்டிருக்கு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமைக்குரிய நிர்மலா சீதாராமன். எல்லாம் தமிழர்களுக்கெல்லாம் பெருமையாக நீங்கள் நினச்சிக்கணும். நீங்கள் நைட்டு யாரும் சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஒரு சந்தோஷம், ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் 7வது முறையாக ஒரு சாதனை நிகழ்வாக. இது வரைக்கும் மொரார்ஜி தேசாய் தான் ஒரு 6 டைம் பட்ஜெட் வாசிச்சிருக்கார் போல். அவர் இறந்து புதைச்சி புல்லு முளைச்சி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிர்மலா மாமி தான் 7வது முறையாக இந்த நாசகார செயலை செய்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்குமே எதுவுமே இல்லை. சும்மா வாசிச்சிருக்காங்க. இந்த மாதிரி 40 நிமிஷமோ 50 நிமிஷமோ ஏதோ இந்த பட்ஜெட்டை உரையை வாசிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஸ்டேட்டுக்கும் எந்த பலனும் கிடையாது. அது இப்போ இதை வாசிச்சிருக்கணுமா அப்படின்ற தேவையே இல்லாத ஒரு நிலையில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பீகாருக்கும் ஆந்திர பிரதேசுக்கும் அதிக நிதி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றாங்க. அதுவும் டுபாக்கூர் அப்படின்றது தான் இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செய்யலை. இந்த முறை அந்த எய்ம்ஸ்ன்னு ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க ஒரு 10 வருஷமாக. அந்த எய்ம்ஸுக்கு கூட இந்த முறை நிதி எதுக்குமே யாருக்குமே எதுவுமே ஒதுக்கப்படல அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சாலை திட்டங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது நிதி ஒதுக்கியிருக்காங்களான்னு பார்த்தா அதுவும் ஒன்றுமே இல்லை. ஏன்னா இந்தியாவிலே அதிகமாக மத்திய அரசுக்கு வரி பணத்தை திரும்பி செலுத்தக்கூடிய மாநிலங்கள் மகாராஷ்டிரா, குஜராத்து, தமிழ்நாடு, அதுக்கப்புறம் கேரளா, ஆந்திராலாம் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது. இப்படி இந்த வரிசையில் தான் இருக்குது. தமிழ்நாடு 2வது இடம் 3வது இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மகாராஷ்டிரா, குஜராத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு இருக்குது. அந்த குஜராத் ஏன் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே மோடிஜி இருக்கார். அப்படிங்கும்போது லட்சக்கணக்கான கோடிகளை ஒரு 1000 பேர் 2000 பேருக்கு 150 கோடி மக்கள் தொகையில் இருக்கக்கூடியவனுக்கு ஒரு 1000 பேர் ட்ராவல் பண்ணுறதுக்கு 1,25,000 கோடியில் புல்லட் ட்ரெயின் போட்டுட்ருக்காங்க. நம்ம ஒரு 4000 கோடி அதாவது இதுக்கு புயல் நிவாரண நிதி கேட்டால் அதுக்கு 5 பைசா தரல. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பீகாரில் இந்த பேரிடருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 35,000 கோடி அவர்களுக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இந்த 35,000 கோடி எதுக்கு ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்கன்னா இன்னும் 1.5 வருஷத்தில் அங்கே தேர்தல் வருது. மக்களுக்கு பணத்தை வாரி வழங்குறதுக்கு ரோடெல்லாம் பலன்னு போட்டு சும்மா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ரோடு போடுவான். அதுக்கப்புறம் இவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் அடுத்த 6 மாதத்தில் ரோடெல்லாம் மண்ணாக போயிடும். இதுக்கு ஒரு பெரிய திட்டத்தை போட்டு அதற்கு ஒரு பெரிய தொகையை ஒதுக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி 35,000 கோடி ஏற்கனவே பிடுங்கிட்டு போனதுக்கு நிவாரண நிதின்னு ஒதுக்கியிருக்காங்க. வெள்ள நிவாரண நிதி. அதே மாதிரி புயல் காலங்கள்லேயும் மழை காலங்களில் வெள்ளம் வந்ததுக்கு வெள்ளம் பாலங்கள் எல்லாம் அடிச்சுட்டு போனதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கடந்த 15-20 நாள்லேயே ஒரு 4-5 பாலங்கள், மிகப்பெரிய பாலங்கள், தரைப்பாலங்களும் சரி, ஆற்றின் குறுக்கே போடப்பட்ட பாலங்களும் அடிச்சுட்டு போயிடுச்சு வெள்ளத்தில். அப்போ இவங்க என்னென்னா இந்த நூற்றாண்டில் இவ்வளோ மாடர்ன் டெக்னாலஜி டெவலப் ஆன ஒரு சூழலில் நீங்கள் இப்போ பிற நாடுகள், சின்ன நாடுகள் கூட எங்கேயோ போயிட்டு ஒரு சூழலில் சாதாரண ஆற்றின் குறுக்கே பாலத்தை கட்டக்கூடிய ஒரு இது கூட இந்த டெக்னாலஜி கூட தெரியாத அவங்களுக்கு அப்படின்னு ஒரு கேவலமான ஒரு நிலை இருக்குது. அது டெக்னாலஜி தெரியாமல் கிடையாது. ஒரு என்ஜினியர் பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா எதுக்கு அப்படி தொடர்ந்து பீகாரில் புதுசாக கட்டி ஓப்பனே பண்ணாத பாலம்லாம் தண்ணியோடு அடிச்சுட்டு போயிடுது அப்படின்ற மாதிரி. நம்ம ஊரில் எத்தனை பாலங்கள் இருக்குது, எத்தனை ஆற்று பாலங்கள், அதாவது வையாறாக இருந்தாலும் சரி, காவிரிக்கு மேலே வையாற்று மேலே இருக்க பாலங்கள்லாம் 125 வருடங்களை கடந்து போயிருக்கு. பிரிட்டிஷ்கார காலத்தில் கட்டினது. நீங்கள் காவிரி பாலம்லாம் பிரிட்டிஷ்கார காலத்தில் கட்டினது. இப்போ சமீபத்தில் ஒரு 20-30-40 வருடங்களுக்கு முன்பு கட்டினது. அப்படி அவ்வளோ இதாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி நீங்கள் வேலூரில் எடுத்துட்டிங்கன்னா பல இடங்களில் ஆற்றின் குறுக்கே பாலாற்றின் குறுக்கே பாலங்கள் கட்டப்பட்டிருக்கு. பாலாற்றில் வரலாறு காணாத வெள்ளம் வந்திருக்கு, ஒன்றுமே நடந்ததில்லை. ஆனால் பீகாரில் மட்டும் இப்போ தான் கட்டினாங்க. ஒரு 2 வருஷம் கூட ஆகலை. பாலம் வேலையே முடியல. மழை தண்ணியில் எல்லா பாலமும் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவங்களுக்கு மேலும் 35,000 கோடி நிதி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட அரசாக மத்திய அரசு செயல்பட்டுருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ தமிழ்நாட்டுக்கு பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அதிக நிதி குஜராத்தில் வாங்குகிறான், அதை விட 10 மடங்கு செலவு பண்ணுறான். புல்லட் ட்ரெயினுக்கு ரோடு போடுறாங்க, இது போடுறாங்க. பாம்பேலேருந்து குஜராத்துக்கு ஃப்ளைட்டில் போக மாட்டானா 1 மணி நேரத்தில். அதுக்கு 1.25 லட்சம் கோடியை செலவு பண்ணி அதுக்கு தண்டவாளம் போட்டிருக்காங்க, இது போட்டுட்ருக்காங்க புல்லட் ட்ரெயினுக்கு. அதுதான் பார்லிமெண்ட்டில் மூவா மைத்ரா போன்ற எம்பிகள்லாம் கேட்டாங்கன்னா இந்தியா முழுவதும் விபத்தில்லா ஒரு ரயில் திட்டத்துக்கு 40,000 கோடி தான் பட்ஜெட்டு. இந்தியா முழுவதும் ஒரு விபத்து கூட நடக்காது. இந்த கவுச் அப்படின்ற ஒரு எக்யூப்மெண்ட்டை மாற்றுறதுக்கு ஒட்டுமொத்தமாக 40,000 கோடி தான் செலவாகுது. அது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் பயன்படுவாங்க, ரயில்வே பயன்படும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்திருக்காங்க. அதை விட்டுட்டு 1.25 லட்சம் கோடியில் மும்பையிலேருந்து குஜராத்துக்கு இது போட்டிருக்காங்க. என்ன புல்லட் ட்ரெயின் போட்டுட்டு 1.25 லட்சம் கோடி செலவு பண்ணுறேன், இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்கா, அடுக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான திட்டங்கள் குஜராத்துக்கும்
இதுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கு ரோடு போடுறது டெல்லியிலேருந்து அங்கே வந்து ஸ்பெஷல் காரிடார் இது பண்ணுறது. இப்போ வந்து பீகாருக்கு இறங்கியிருக்காங்க. பீகாருக்கு கிட்டத்தட்ட 35,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க இந்த எலெக்ஷனுக்காக. சரி, சந்திரபாபு நாயுடுனால ஏதாவது நல்லது செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 15,000 கோடி வெளிநாட்டில் கடன் வாங்குவதற்கு இவர்கள் கேரண்டி போடுறதுன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர, ஸோ இதுவும் ஒரு வகைக்கு நல்லது தான். நிச்சயமாக ஒரு நாள் இரவு இந்த ஆட்சி கலந்து விடும், ஒரு வருஷத்துக்குள்ளே அப்படின்றதுக்கு இது ஒரு அச்சாரமாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா சந்திரபாபு நாயுடு வந்து எல்லாம் பேசி பார்த்துட்டு எனக்கு மினிஸ்ட்ரியில் இடம் வேணாம், இது வேணாம், அது வேணாம், எங்களுக்கு சபாநாயகர் வேணான்னு சொல்லிகிட்டு இருந்து எதுவுமே வேண்டாம், எனக்கு 1,00,000 கோடி இந்த எங்களுக்கு வந்து தலைநகரை அமைப்பதற்கு பணம் கொடுங்க அப்படின்னு தான் கேட்டார். ஸோ வந்து அதற்கும் இவர்கள் நாமம் போட்டாங்க அப்படின்னா, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திராவில் இருப்பவர்கள் தான் உலகத்தில் வரவனுக்கு பூராத்துக்கு நாமம் போடுறது ஆந்திரா தான். அது நான் தப்பாக சொல்ல. நீங்கள் திருப்பதி கோயிலுக்கு போனீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு நாமத்தை போட்டு மொட்டை அடித்து அனுப்புவாங்க. அவர்களுக்கே ஒரு நாமம் போடக்கூடிய ஒரு நிலையில் தான் ஜி இருக்கார். அப்படிங்கும்போது நிச்சயமாக இவர்கள் ஜிக்கு விரைவில் நாமம் போட்டு விடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இது ஒரு வகைக்கு நல்லது தான். ஆந்திராவுக்கு நிதி ஒதுக்காமல் நிதி தர்றேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறது நல்லது தான். ஏன்னா அப்போ தான் ஆட்சிக்கு ஆபத்து வரும். இந்த ஒரு வருஷத்தில் இவர்கள் இருப்பாங்களா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. எனவே வந்து இப்போ வந்து இந்த பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்லிக்கிற மாதிரியோ இல்லை மக்கள் திட்டங்களுக்காகவோ மக்களுக்கு பயன்பெறுவதற்காகவோ அதுவும் குறிப்பாக தென் மாநில மக்களுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா இவர்கள் வாக்களிக்கலைன்றதுக்காக இவர்கள் ஓட்டு போடல அப்படின்றதுக்காக தமிழ்நாட்டுக்கு ஒரு விஷயம் கூட பண்ணல. அதில் இந்த மாதிரி திருக்குறள் ஒன்று சொல்லும். ஏன்னா அது எங்கே போய் படிச்சுன்னு தெரில. திருக்குறளை கூட இந்த டைம் சொல்லலை அப்படின்ற அளவில் அந்த அளவுக்கு தமிழர்கள் மேலே தமிழ்நாட்டு மேலே வெறுப்பில் கொலவெறியில் இருக்காங்க அப்படின்றத இந்த பட்ஜெட் வந்து தெளிவாக காட்டிடுச்சு. இந்த பட்ஜெட்னால் யாருக்குமே எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்றத நான் பார்த்துக்கணும். சும்மா வந்து ஒரு இதுக்காக இல்லை, நீங்களே வந்து டீட்டெயிலாக நாளைக்கு வந்து ஆங்கில பத்திரிகையில் இதில் விரிவாக ஒவ்வொரு இதுலேயும் போடுவான். அதை நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து படித்து பாருங்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒன்று பேப்பருக்கு நீங்கள் செலவு பண்ண 5 ரூபா தான் நஷ்டமாக இருக்குமே தவிர அதில் எந்த செய்தியுமே உங்களுக்கு இருக்காது. இந்த தமிழ்நாட்டுக்கு இருக்காது, தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்காரு. ஏன் எடப்பாடியே காரி துப்பிருக்காருன்னு பாருங்கள். எடப்பாடிக்கெலாம் உங்களுக்கு தெரியுமில்ல, எடப்பாடி வந்து இந்த பட்ஜெட்டுக்கு எதிராக போயிருக்காருன்னா அப்போ எவ்வளோ கேவலமான ஒரு பட்ஜெட்டாக அது இருக்கும் அப்படின்றது இந்த ஒரு சம்பவத்தை வச்சு, ஒரு நிகழ்வை வச்சு யார் வந்து கண்டிச்சிருக்காங்கன்றதை வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். எனவே அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். எனவே இந்த பட்ஜெட்டில் பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை, அதை பார்க்குறதுக்கும் ஒன்றும் இல்லை, அதை சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஒரு பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் ஒரு சாதனை பட்ஜெட், அதாவது சாதனைனா என்னன்னா 7 முறை ஒரே ஆள் பட்ஜெட் தாக்கல் செய்த சாதனையாக அதை வந்து பல வித வண்ண சேலைகள் முதல் வருஷம் எப்படின்னா சேலை கட்டியிருந்தாங்க அப்படின்னு ஒரு கேவலமான கோடி மீடியாவை வந்து இதை எடுத்து போட்டு இதுதான் செய்தியாக இன்று போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒரு பட்ஜெட்டை நிர்மலா சீதாராமன் தாக்கல் செஞ்சுருக்காரு. இதுக்கு மேலே இதில் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.